This video is sponsored by Mode mobile application. இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க. டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன். கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ரெண்டுலேயுமே இருக்குதுங்க. வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து இதன் ஆசிரியர் வந்து யோகதா மணிகண்டன். இந்த புத்தகத்தில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது 12வது டாபிக், அதாவது கைவிரல் காயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதன் ஆசிரியர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இனிய தன்னம்பிக்கை பூக்களே, வாழ்த்துக்கள். பூக்கள் ஓய்ந்ததா? புரியவில்லையா? மௌனமாக இருக்க முயற்சித்தீர்களா? முயற்சித்தவர்களுக்கு பாராட்டுகள். மௌனத்தை அடுத்து சிந்தனை மீது ஆராய்ச்சி செய்வோம். நம் சிந்தனையானது நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வழி நடத்துகின்றதா? தாமஸ் ஹார்லி என்னும் ஆங்கில நாவலர், மகிழ்ச்சி என்பது எப்போதாவது ஏற்படுவது, அதாவது வாழ்க்கை என்ற நாடகத்தில் இடைக்கதையாகவே வருவதே மகிழ்ச்சி என்பார். மகிழ்ச்சியை துன்பம் இல்லாத நிலை என்று கூறலாம். ஆனால் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்ததே. பொதுவாக துக்கம் வந்த பின்பே மகிழ்ச்சி வருகின்றது. எப்படி தோல்வியே வெற்றிக்கு முதல் படி ஆகிறதோ, அதேபோல் துன்பத்தை தைரியமாக எதிர்கொண்டு சமாளித்து விட்டால் அதுவே மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும். ஜான் ரஸ்கின் எனும் ஆங்கில எழுத்தாளர், ஆரோக்கியமான ஒருவர் எப்போதும் இயற்கையாகவே மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று கூறியுள்ளார். ஒருவர் துக்கப்பட்டால் அதுக்கு பல காரணங்கள் கூறலாம். உடல் உபாதையாக இருக்கலாம், பிடிக்காத பணியில் விருப்பமில்லாமல் வேலை செய்யலாம், ஏதோ சில கெட்ட பழக்கங்களால் கூட துக்கப்படலாம். சொல்லப்போனால் வாழ்வில் பெரும்பாலானோருக்கு உள்ள முக்கியமான கெட்ட பழக்கம் மகிழ்ச்சியிலும் ஆனந்தமாக இருக்க தெரியாதது, மகிழ்ச்சியாக இருக்க முயற்சிக்காதது என்பதுதான். சூழ்நிலைகளை நம் வயப்படுத்தி பழகிவிட்டால் அதுவே மகிழ்ச்சியான வாழ்க்கை எனும் வீட்டு கதவை திறக்கும். எனக்கு தெரிந்த ஒரு பெண் சில சமயம் காரணமே இல்லாமல் வாழ்க்கையை வெறுத்தது போல் மனம் இடிந்து போய் மிகுந்த துக்கத்தில் இருப்பார். கேட்டால், என் வீட்டில் சூழ்நிலை சரியில்லை, சுமூகமான உறவு முறையே இல்லை, யாருமே சிரிப்பது கூட இல்லை, ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு புன்னகைப்பது கூட முடியவில்லை, இதை நினைத்து எங்காவது ஓடிவிடலாமா, சுவற்றில் தலையை முட்டிக்கொள்ளலாமா என்ற எண்ணம் வருகின்றது, வாழ்க்கையே கசப்பாக இருக்கின்றது, வாழ பிடிக்கவில்லை என்று பல காரணங்களை அடுக்கிக் கொண்டே இருந்தார். இந்த பெண்ணுக்கு வீடு, குழந்தைகள், நன்கு படித்து நல்ல வேலையில் உள்ள கணவர் என நல்ல நிலை இருந்தும் கூட இப்படியாக ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இவரால் மகிழ்ச்சியாக வாழ முடியுமா? முடியாதா? நிச்சயம் முடியும். பொதுவாகவே வாழ்க்கையில் நடப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நம் வாழ்க்கையை நாம் நினைப்பது போல் மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். தற்போது நாம் எந்த இடத்தில் எந்த குடும்பத்தில் வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ முயல வேண்டும். இதற்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இயற்கை நம் அனைவருக்கும் நாம் விரும்பும் வாழ்க்கையை கொடுத்துள்ளது. எனவே நாளுக்கு நாள் நம் நிலையை மேம்படுத்தி கொள்ள முதலில் விரும்ப வேண்டும். பின் அதனை அடைவதற்கு பல வழிகளில் முயற்சிகள் செய்ய வேண்டும். நாம் ஏன் நம் வாழ்க்கையை மாற்று கோணத்தில் பார்க்கக்கூடாது? இயற்கை எதை செய்தாலும் அது மிகவும் சரியானதே என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இதனை தெளிவாக புரிந்து கொள்ள கதை ஒன்றை பார்க்கலாம். ராஜா மந்திரி கதை. ஒருமுறை ராஜாவுக்கு எதிர்பாராத விதமாக கை விரலில் பெரும் காயம் ஏற்பட்டு விட்டது. உடனே மந்திரி இயல்பாக இது நல்லதற்கே என கூறிவிட்டார். ராஜாவுக்கு வந்ததே கோபம். விளைவு, மந்திரியை சிறையில் இட்டார். ஒரு நாள் வேட்டையாட அடர்ந்த காட்டுக்குள் சென்று வழி தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார் ராஜா. அங்கு வந்த காட்டுவாசிகள் அவர்தான் ராஜா என்பது தெரியாமல் அவர்களுக்கே உரிய குணமான மிருகத்தன்மையுடன் ராஜாவை பிடித்து வனக்கடவுளுக்கு அர்ப்பணிக்க இழுத்துச் சென்றனர். அங்கு இருந்த அவர்கள் தலைவன் ராஜாவின் கை விரலில் காயம் கண்டு புனித சடங்குக்கு ஏற்றவன் இவன் அல்ல என கூறி ராஜாவை விட்டுவிடுமாறு கூறினார். ராஜா அரண்மனைக்கு திரும்பிய மறுகணமே மந்திரியை விடுவித்தார். இது நல்லதற்கே என்று மந்திரி கூறிய வார்த்தைகள் ராஜாவின் உயிரையே காப்பாற்றிவிட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி மற்றும் உண்மை என்னவென்றால், வலியையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நமக்கு சாதகமானதாகவும் நிறைவாகவும் இருக்கும். கட்டுப்பாடான உணர்ச்சி, நிறைவான மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.